ஏடி உங்க அம்மாவை பாத்தியா இந்த மாதிரி டேய் இதடா என்ன அட பாவி லட்சுமி வாயில போட்டுக்கிட்டியே அரியாத்தா அரியம்மாடி அரியாத்தா அரியம்மாடி யாத்தியா சுத்தமான புத்தி அத்தாடி அத்தாடி அம்மாடி அத்தாடி அம்மாடி இந்த லட்சுமணா சுத்தமான பொறுக்கி லக்காடி நான் சும்மா இருந்தாலே என்ன சொல்வாக்கி அடிக்கிறானே அட பாவி திரும்போ எது முன்னையோ என்னான்னு சொல்லுவேன் இரும்போ எக்கு முனையோ என்னாலும் இரும்போ எக்கு முனையோ ஐயோ 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 இரும்போ எக்கு முனையோ என்னாலும் தெரியல இரும்போ எக்கு முனையோ சும்மா இருந்தாலே சொல்வாங்கி அடிக்கிறானே இரும்போ எக்கு முனையோ என்னாலும் தெரியல இரும்போ எக்கு முனையோ புட்டதாவுங்களா டேய் அப்படி ஒதுங்கி அது நாளை பின்ன உதவி இல்லையாடா வதவே கூடாது ஆ வதவுனாக்கா நானும் மெக்கானிக்கு சத்தியமா உதவாதுடா. நீ வச்ச உதையில உள்ளக்கிற பானி பூரி கப் அப்படியே தோரிக்கு போயிருக்கு. நாளைக்கு வரும்போது அறுபத்தி 4 வாங்கி வந்துடுறேன். பாவி உன் கை காலுக்கு என்னடா வரும்? உன் காலில் கட்ட மலைக்கும் உன்னை வாரி பெரியம்மா வாரி போவோம், உன்னை பெரி பார்த்தம்மா பெரிக்கும் போவோம், உன்னை தூக்கி போய் தோழி கட்ட எட்டு போய் ஏத்தார உன்னை பதைக்கும். அட பாவி நீ எப்படி நான் கூடுவேன்? அந்த வழியை ஒழுங்கி வந்த வழியே போறீங்க. யாரும் அந்த வழி போக மாட்டாங்க. பரவாயில்ல பாவி என் அடிச்சுட்டு வாயில போட்டுக்கிறியே. எங்க ஆத்தா வீட்டுல சொல்லி எங்க அப்பா அம்மா என்னை எப்படி எல்லாம் வளர்த்தாங்க, எப்படி வளர்த்தாங்க சொல்ல கொஞ்சம். நல்லா பாலும் பழமும் சாப்பிட்டு வந்தேன் பாவி. மேனி எப்பேற்பட்ட மேனி தெரியுமா? கொஞ்சம் சொல்றியா உங்களுக்கு? எனக்கு அப்பப்பா போமேனியடா. நீ துலக நாளைக்கு போனையடி அவய போமேனியடா பொட்ட. நீ வண்ண நாளைக்கு போனையடி எனக்கு அள்ளி போமேனியடா. நீ அவன் நாளைக்கு போனையடி போனான்னு தர நீ என்னடி கம்மியாடுப்பியா மூக்க சிந்தி உன் மேல பக்குவமா தொடங்கிறா. நீ மூக்க சிந்தி சிந்தி வாயில போடுங்கிறா. என்னடா மனுஷன் எல்லாம் சிந்தி கீ போட்டுறாங்களே, போட்டுறாங்க. இந்த படவேடு கிராமத்துல ஒரு வீட்டுல அம்மா எடுத்தா கூட அருவா போடுறாங்க. ஆமா மிளகா புளி எல்லாம் போட்டு நல்லா தாழ்ச்சி வேணும். வண்ணா வட்டா சின்ன ஆமா அதை சாப்பிடுற மூளை வேலை செய்யுது. அது ஊழியாகி மூக்கு வழியா வந்து அதை சிந்தி கீழே போட்டுனா அது இருக்கிற சத்தம் எல்லாம் மீன போயிடும். அப்படியா? அப்ப பின்னாடி வருது அது என்ன பண்ணுவா? எங்க மச்சான் ஜெயபாலுக்கு போன என்ன ரொம்ப பாரம் பேசிக்கிறேன். என்ன காலம் தாமதமாகி போச்சு, லேட் ஆகி போச்சு. யோ வீட்டுக்கு வேலை யார் செய்வாங்க? வாட்டா செய்வாளா, உனதம்பி செய்வாங்களா, ஒக்கா செய்வாளா, இல்ல வாயாத உன் தங்கச்சி ஓலை பள்ளி அவ செய்வாளா? பெருசா கழுத்து விட்டது கட்டுக்கிறியா? நான் ஷாப்பார் ஏத்தாதியா? நான் கத்த 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 கத்தியா புடிங்க அப்படியே போர் போறேன். அவங்க எல்லாம் செய்யறதுக்கு உன்னையத்துக்கு நீ 10 லட்சம் போட்டு தாலி கட்டிட்டாங்க. ஏன்டா செய்யணும்? எதுக்கு செய்யணும்? செய்யணும். நான் எதுக்கு நான் செய்யணும்? நான் விதி இல்லாத போனா கெதி இல்லாத போனா எங்க அப்பா மாதிரி உனக்கு கட்டி கொடுத்தாங்களா? ஏன்டா உங்க அக்கா தங்கச்சி எதனா ஓட்டு போடுறானா மூட்டியான வச்சுக்கிற? யாரும் ஆகி போறது? யார் ஒரு வலு இருக்குது? யாரோ அம்மா தாத்தா யார் நான் போட்டு மாத்தா விடணும். வலுவா பேசுங்கிறான். ஒரு 10 கப்புல 10 பஸ் 50 லாரி ஓடுற மாதிரி திரும்பி பத்துக்கு மேல பார்த்தா இறக்குது மொத்தம் தெரியும். அந்த மாதிரி வீட்டுல மொப்ப ரோடு போட்டு தெரிஞ்சா ஒண்டி காலில் வந்து நம்ம என் வீட்டுல அப்பதான் இந்த லுங்கி தூக்கி பார்த்தா ஒரு முட்டி வரைக்கும் கால் இல்லை. ஒண்டி காலம் ஒண்ணு அதிகமா கோண காலம்
சொல்ற? டேய் இங்க வாடா இங்க. கஞ்சத்தால சொல்றேன். ஆமா. நியாயம் தான். வீட்ல என்ன வாங்கி வந்து போட்டுக்கிறேன். ஏன்? ஒரு குறுமற வீட்ல என்னடா வாங்கி போட்டுக்கிறேன்? என்ன இல்ல? ஒரு அரிசிக்குதா, பருப்புக்குதா, எண்ணெய்க்குதா, கடுகுக்குதா, வயலு தாளிக்கு, கருவேப்பிலைக்குதா, காரி முஞ்ச பையா. டேய் வாங்கி தொடு பையா. டேய் வாசினி கட்ட பையா. டேய் பொரி தொடு பையா. டேய் லக்காரி பையா. டேய் பொறம்போக்கு பையா. டேய் அப்போ காமா. டேய் பொறம்போக்கு பையா. ஏய் நீ கேள்றாங்க. ஏய் என்ன பார்த்தா சொல்லுங்கற? ஐயா நல்லா கேட்டுங்க பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் அங்க கேளுடா. போன வாரம் போய் சந்தையில 100 கிராம் மிளகாத்தூள் வாங்கி வந்து கொடுத்தேன். கேடுக்குமா குளிப்பாட போறீங்க. 100 கிராம் ஒன்னு கொஞ்சம் நெஞ்சில்ல 100 கிராம் வாங்கி வந்து கொடுத்தேன். அது ஒரு 6 மாசம் வரக்கூடாது. 60 வருஷம் வரடா. எப்படியா பையா? அது போட்டியா 100 கிராம் புளி வாங்கி வந்து கொடுத்தியா. அது ஒரு 1.5 வருஷம் வரக்கூடாது. குடும்பம் வரும். ஏய் வருடா. அது போட்டு 25 கிலோ அரிசி எடுத்து போட்டா 2 பேரும் ஆம்பளை முன்னாடி இருக்கிறோம் குடும்பத்துல. ஒரு 2-3 வருஷம் வரக்கூடாது. அது உன் தாலி அறக்கா உன் தாலி அறுத்து தண்ணி பந்தல போட அவன் மூஞ்சி பாருமா நல்லா செனக்குறங்க சூட்டாங்க என் கொட்டை நல்லா அறுப்பு கொட்டை பண்ணியாட்டுக்கிற இது வயிறா வண்ணா ஜாலாடா இது உனக்கே ஒரு வேலைக்கு ஒரு படி ஆகுது 25 கிலோ உனக்கு 3 வருஷம் வருதா சொல்ற பாரு ஜெல்புத்து வச்சுங்க சாடா ஆத்தாவோட பக்கத்து தெருவுல அப்படியே நைஸா பேண்ட் பண்ணா ஐயா வாரி அந்த போட்ட ரொம்ப அதிகமாச்சே மூட்டை கட்டி எங்க ஆட்டா விட்டு அனுப்புறேன் சரி ஓடா பாரு வாங்கி என்ன பத்தால சண்டை போடுறேன் என்னால சந்தேகம் உக்காண்டால சந்தேகம் பத்தால சரிந்தாகும் ஒரு அக்கா கூட பேசக்கூடாதுன்றேன் ஒரு பங்கு மேலால பேசக்கூட முடியல ஏன்னா ஒரு சொந்த பந்தங்கள பேசக்கூடல 4 பொம்மை ஒரு சேர்ந்து பேச முடியா பால்காரன் நின்று பால் வாங்க முடியா கேட்டா பால்காரன் கேட்கறேன் எவ்வளவு பால் வாங்குறது இங்க கூட குடும்பம் பண்ற பொம்பளை கேட்கறாங்க போறாங்க 100 பால் வாங்கி வீட்டுல காசு கொடுக்குறாங்க நீ போற வாங்குறேன்னு எல்லாம் வாங்கி மாற வரைக்கும் அவன் பக்கத்துல நின்னுக்குன்னு அவன் உன்னை பார்க்க நீ அவனை பார்க்க அவன் கடை பார்த்துக்கிறான் உன்னை இதெல்லாம் போட்டுமா ஒரு 4 பொம்பளைல கூட சேர்ந்து ஏரி வேலைக்கு போனா என்ன தப்பு அந்த ஏரி வேலையில போய் அங்க ஜெல்மத்து போட்டு வாய்க்கிற மாதிரி கஷ்டம் எங்க கஷ்டம் எங்க தான் தெரியும் ஆம்பளை கூட அது மாதிரி கஷ்டப்பட முடியாது அவ்வளவு கஷ்டப்படுறியா காலையில எழுந்துக்கிறோம் 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறோம் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிடறோம் பசங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சிட்டு 7 மணிக்கெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க கலைமுறை மாண்டு ஒன்று எடுத்துக்கிற ஒரு மம்டி ஒன்று எடுத்துக்கிட்டு எங்க வேரி வேலையில போய் நாங்க நெத்தி வேறு நிலத்துல வேறு எங்க ஜெல்மத்து போட்டு வயசுன்னா ஒரு குத்து அப்படி குத்துனீங்கன்னா ஒரு ரோடு மண்ணி வைக்கிற அந்த கருண் அளவு இது போடுவோம் அதனாலதான் அந்த ஏரி வேலை கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது 10 வருஷம் ஆகுது 10 வருஷம் ஆகுது என்னன்னா கண்டனா என்னடா சுகத்தை காட்ட இந்த பாழா போன வயிற்றுல என்ன ஆகுதுமா ஒரு புழு உண்டா ஒரு பூச்சி உண்டா என்ன ஆகுது ஒரு மொத்த சாணி தாங்க இது அடி கஷ்டப்படுறேன் அடி பாவி நம்ம வீட்டுக்கு ரேஷன் கார்டு எடுத்து போய் ரேஷன் கார்டு கொடுறேன் ரேஷன் கடையில கொடுத்த உடனே 20 வருஷம் இலவசமா தரோம் அதை எடுத்து அந்த வீட்டுல அண்ணன் கூட கொட்டி ஒரு 2 படி தண்ணி ஊத்தி அண்ணாட அவளை சாப்பிட்டு ஒரு அண்ணன் கூட பூச்சி மீன் அப்படி ஊழல் அண்ணா சரி ரோட்டு வரல குப்பு கொட்டி வச்சிருப்பாங்க நல்லாரி புட்டு அங்க மனாரே பூச்சி அதுல இருக்கிற பூச்சி எல்லாம் நோண்டி எத்தாச்சே உள்ள விட்டுடு உள்ள போய் அப்படியே நானும் வாழ போத்தலடா என்னத்துக்கு நான் வாழும் நீ டைவர்ஷன் பண்ணு பைவர்ஷன் பண்ணு நான் கட்ட தாலி அத்து போட்டு போயின்னு அட போடா பாரு ஒண்ணு போடி சரி தாலி ஒண்ணு கட்டுப்பீங்க பெரும் தாலி ஆயிடுது டேய் இந்த தாலி ஒரு கைத்துல கட்டித்தட பொம்பளைங்கள மாட்டை போல அடிக்கிறீங்க டேய் ஒரு பொறுமையான கேளுங்க இந்த ஆம்பளைங்க டேய் இந்த சாலிய கைத்துல இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணு தெரியுமா இது என்ன லோல் பண்ணு தெரியுமா இது நின்னால குத்துது உக்காந்தால குத்துது பத்தால குத்துது ஏந்தால குத்துது ஓடால குத்துது ஒரேதால குத்துது இது குத்தோ 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 குத்துறா பாய் கொத்தத்துக்கு தானே நாங்க தாலி கட்டது 10 வருஷம் போட்டு ஐயோ குத்தி டாடா குத்துற ஓமா குத்துறா நீ அனுபவம் இங்க வாராங்க ஒரு தாலினா இத பாருங்கம்மா எங்க ஆத்தா வீட்டுல இருக்க சொல்லோ 3ஆம் மாசம் எனக்கு தாலி பிடிச்சு கொத்தாகும் இதுல குண்டுன்னா நான பையனா வாயசிப்புனா லட்சுமி போட்டுன்னா எவ்வளோ கோத்தாந்தரா பாவி ஒரு தாலினா ஒரு தங்கத்திலயோ வெள்ளிலயோ கட்டுவாங்க இல்லைன்னா ஒரு மஞ்சா கொம்பு எடுத்து கட்டுவாங்கம்மா இந்த காரி முஞ்ச பையன் எனக்கு சேப்பு கைக்கு கட்டி வச்சுக்கிறாமா சேப்பு கைங்க கட்டுவாங்க அதெல்லாம் பத்திரமா எடுத்து போய் பாட்டு கட்டி வச்சு நான் இந்த கண்ணு கை
கட்டி வை. ஐயே. ஏய் இந்த தாலி கோட்டால கட்டி உங்க அண்ணன் தம்பி கட்டி உங்க அக்கா தங்கச்சி கட்டியோ நீ யாரு கைத்துல கட்டியோ எனக்கு தெரியாது. நீங்க அவன் கைத்துல கட்டிட்டியா அவன் கூட நீ குத்தனை இருக்கு. நான் வரையா எங்க ஆட்டை விட்டு நான் போய் வந்தா என்